தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விளையாட்டுத்துறை சார்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய முனைவர் பட்டமே விளையாட்டுத்துறை சார்ந்ததாகத்தான் அமைந்தது. அதனால தான் அந்த டைட்டில் ஆஃப் மை பிஹெச்டி அந்த தீசிஸ் நான் சப்மிட் பண்ணும்போது அதை டிஃபெண்ட் பண்ணும் பொழுதும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் த்ரூ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி, அதுதான் அதோடைய அர்த்தமே. விளையாட்டு தானே, விளையாட்டுத்தனமாக இருக்கிறானே என்றெல்லாம் சொல்வதெல்லாம் காட்டிலும் விளையாட்டே ஒரு விளையாட்டாக பார்க்கணும், நம்மளுடைய கெரியராக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். அதை தான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்லும் போதெல்லாம், நீ தேசிய அளவில் நீ பதக்கம் வெல்ல போறியா, தேசிய அளவில் நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறியா, உனக்கு என்ன உதவியோ அதை நான் செய்கிறேன். தேசிய அளவில் வென்றுட்டு வந்து விட்டாயா, உனக்கு ஊக்கத்தொகையை நான் தருகிறேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் நீ போறியா, உனக்கான பயணத்திலிருந்து எல்லா ஊக்கத்தையும் நான் தருகிறேன். ஜெயிச்சுட்டு மெடல் அடிச்சுட்டு வரியா, அதற்கு தனியாக உயரிய ஊக்கத்தொகையை நான் தருகிறேன் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் ஒவ்வொன்றங்களையும் பார்த்து சரி அதோடு நிறுத்தினாரா? சரி இவ்வளோ முடிச்சிட்டிங்களா, நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் ஃபைனல் பாயிண்ட் எங்கே போக போகுது? உங்களுக்கென்று 3% அரசாங்க உத்தியோகத்துக்கான அந்த கோட்டா மூலமாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விளையாட்டு தானே என்று இல்லாமல் விளையாட்டு கல்வி என்று ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து வரும்போது உங்களுக்கான உயரிய இடத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உங்களுக்காக அதை பெற்று தருகிறார்கள். கிளாஸ் ரூமில் தியரி படிக்கலாம், நாலேஜை நம்ம வளர்த்துக்கலாம், பட் ஆனால் ப்ளே கிரவுண்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கான லைஃப் ஸ்கில்ஸை நமக்கு கற்றுத்தரும். ஸோ என்னுடைய இந்த பிஹெச்டியிலேயே மெயினாக நான் சொல்கிறது அதுதான். அதனால தான் அதில் கிட்டத்தட்ட 9 வேரியபிள்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம், ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் டீம் ஒர்க்காக நீங்கள் எப்படி செயல்படலாம், டாலரன்ஸ். இந்த காலத்தில் பசங்களுக்கு கொஞ்சம் திட்டினா கூட அடுத்த பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு நீங்கள் போயிடுறாங்க. ஏன்னா டாலரன்ஸே இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அந்த டாலரன்ஸ் நமக்கு தேவைன்னா நம்ம அது சார்ந்து இந்த விளையாட்டுன்றது நம்ம எப்படி உதவிகரமாக இருக்க போகிறது. இன்ட்ரா பர்சனல் ஸ்கில், நான் என்னை எப்படி உணர்ந்திருக்கின்றேன். இன்டர் பர்சனல் ஸ்கில், ஒரு அரங்கத்தில் நான் என்னை எப்படி நான் வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை எப்படி நான் எதிர்கொள்ள போகின்றேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸும் கான்ஃபிடென்ஸும் கிட்டத்தட்ட இந்த 9 வேரியபிள்ஸும் நீ ப்ளே கிரவுண்டில் இறங்கி விளையாண்டினா உன்னை அறியாமல் இந்த வேரியபிள்ஸ்லாம் உனக்கு வந்து அது பயனுள்ளதாக வேண்டும். ஸோ இது எங்கே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஃபோக்கஸாக இருந்தாலும், உன்னுடைய மெமரியாக இருந்தாலும், உன்னுடைய செல்ஃப் எஃபிகசியாக இருந்தாலும், உன்னுடைய சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும், இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்க எதுன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான். ஸோ அதனால் விளையாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வீட்டில் உட்காந்துட்டு கேட்ஜெட்ஸில் நம்மளை அறியாமல் நம்ம மூழ்கி போயிடுறோம். இருக்கின்ற ரீல்ஸை பார்த்துட்டு நாம தான் அந்த ஹீரோ மாதிரியே நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு கனவு உலகத்தை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து வெளியிலேருந்து விளையாடுங்க நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த விளையாட்டுக்கு ஊக்கம் தருகின்ற விதத்தில் தான் பல்வேறு சாதனைகள் நாம் புரிந்திருக்கோம் என்று நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் நம்முடைய துணை முதலமைச்சரும் இன்றைக்கி பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார். ஸோ இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு அவங்க சொன்னது மாதிரி தமிழ்நாட்டை விளையாட்டின் தலைநகரமாக மாற்றி காட்ட வேண்டும் ஒரு லட்சியத்தில் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை இன்றைக்கி அவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரராக நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபில் ஜாக்சன் அவர் சொல்கிறார், த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் இட்ஸ் டீம் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டீம் இஸ் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மெம்பர் என்று சொல்கிறார். உன்னுடைய பலம் அணியோடைய பலம், அணியோட பலம் என்பது உன்னுடைய பலம் என்று அவர் சொல்கிறார். ஸோ இது நம்மளுக்கான அந்த குவாலிட்டி நீங்கள் வளர்த்துக்க எப்படி இந்த விளையாட்டில் மோர் வி தானே இது சொல்லணும் இல்லையா. இது வெற்றி என்று வந்தால் என்னோடய டீம், தோல்வியை அசல் லீடராக அதை நான் ஏற்றுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். மற்ற துறையில் இருக்கின்றவருக்கும் வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்னென்னா, 1975 அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஜெரால்ட் ஃபோர்ட் அப்படின்னு இருக்கார். அன்றைக்கு நம்முடைய ஃபுட்பால் வீரர் எல்லாத்துக்கும் தெரியும், பிளாக் பேர்ல் என்று அழைக்கக்கூடிய பிரேசில் நாட்டை மிகப்பெரிய ஃபுட்பால் வீரர் அவர் ஒயிட் ஹவுஸ்க்கு வராங்க. 2 பேருமே உட்காந்து அங்கே ஒரு ஃபுட்பால் இருக்குது, 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் கூட்டம் அங்கே சூழ்ந்திருக்கின்றது. எல்லாரும் அந்த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவை பார்த்து அவரை வேந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பீலே அவர் நின்றுட்டு இருக்காரு பக்கத்தில். அவ்வளோ பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை உடைத்து கொண்டு ஒருத்தர் ஓடி நோட்டை காமிச்சு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொல்கிறார். யார்கிட்ட நீட்டி ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா பீலேயிடம் எடுத்து நீட்டி எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்க என்று ஒட்டுமொத்த அந்த மக்களுமே, அமெரிக்கா மக்களுமே, என்னப்பா நம்ம பிரசிடென்ட் நிற்கிறார், நம்ம பிரசிடெண்ட்டை கையெழுத்து வாங்காமல் ஆட்டோகிராஃப் வாங்காமல் யாரோ ஒரு விளையாட்டு வீரர் வந்திருக்கார் அங்கே போய் நிற்கிறார் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு தனித்துவமாக பார்க்கப்படுகிறது.
இன்னைக்கு நீங்கள் ஒரு மெடல் அடிச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமாக சென்னை தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமே பார்க்குது. என்னப்பா இந்தியான்னு ஒரு கண்ட்ரியில் தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டில் கண்ணகி நகர்ங்கிற ஒரு இடத்துல கபடி போட்டியில் கார்த்திகான்னு ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்குதா? அது என்னப்பா இந்தியாங்கிற ஒரு நாட்டில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டில் மன்னார்குடிங்கிற ஒரு பக்கத்தில் வடூர்லேருந்து ஒரு அபினேஷ்னு ஒரு பையன் வந்து ஜெயிச்சிருக்கானா என்று பேசுகின்ற பொருளாக மாறி பார்த்தீங்கன்னா அது அப்படி நடந்துடும் அவங்களுக்குலாம். மற்ற நீங்கள் துறையில் பார்க்கணுன்னா அந்த இடத்துக்கு ஸ்டேட் லெவலில் அல்லது நம்ம இந்தியா நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னலில் பேர் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியானது. ஆனால் விளையாட்டுக்கு மட்டும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயன் உண்டு என்பதை நீங்கள் ஒருத்தர் நீங்கள் உணர்ந்திட வேண்டும். அதனால தான் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல்வேறு விதமான போட்டி வெரி ஃபஸ்ட் டைம் எப்போதுமே ஒரிசாவில் தான் ஏஷியன் லெவலில் ஹாக்கி போட்டியெலாம் நடக்கும். ஒரிசாவில் தான் நடக்கும். துணை முதலமைச்சர் பார்த்தா அது என்னப்பா அது ஒரே ஸ்டேட்டில் நடக்குது. இங்கேயே அங்கே போனார். அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் பார்த்தா பேசினா அங்கே இருக்கின்ற ஹாக்கி டீமோட உட்காந்து பேசுகிறாரு. அதுக்கான ஃபெடரேஷன் டீமோட பேசி இந்த ஒரு முறை தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தி காட்டுறீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை நடத்தி காமிச்சிட்டே இருக்காரு. ஸோ அந்ததுக்கு பிறகு தான் ஸ்குவாஷாக இருந்தாலும் சரி, டென்னிஸ் போட்டி இன்டர்நேஷ்னல் லெவல் டென்னிஸ் போட்டியாக இருந்தாலும் சரி, சர்ஃபிங் ஆகட்டும். ஏன் வெரி ஃபஸ்ட் டைம் F1 F4 ரேஸை வந்து நம்ம நடத்தி காமிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது நாமத்தான் இருக்கின்றோம். ஸோ இது ஒரு கட்சிக்காக ஒரு அமைச்சருக்கான ஒரு பெருமை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஸ்டேட்டுக்கான பெருமை. நம்ம ஸ்டேட்டை மற்றவங்க பார்க்குறாங்க, ஓ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊரில் இருக்கா, அப்போ ஏன் நம்ம இந்த ஊரில் ஏன் நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை ஏன் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது, இந்த ஸ்டேட்டில் நம்ம ஏன் இந்த மாதிரி முதலீடுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் கூட தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்முடைய ஹானரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு இவங்களுடைய வாழ்த்துக்களோடு தான் இந்த போட்டி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் 10,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் கலந்து கொள்கின்ற ஆல்மோஸ்ட் ஒரு 12 வகையான போட்டிகள். அதுவும் இங்கே நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு 10 சென்டர் நடக்கும்போது அந்த 10 சென்டரை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் அந்த நிறுவனத்தின் முதலோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப சேஃப்டியாக இருங்க. உங்களுக்கான ஃபுட்டிலேருந்து உங்களுக்கான ஸ்டேலேருந்து எல்லாத்தையுமே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நம்முடைய துறை சார்ந்த சிஓ எல்லாருமே பார்த்துக்குவாங்க. அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க. நன்றி.